இல்ல ஜான ஆரோக்கியசாமி சொல்கிற இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனா இது ஏதோ புஷி ஆனந்த் மேல் உள்ள வைத்தறிச்சல்ல இப்படி பேசியிருக்காரு அப்படின்லாம் நம்ம வந்து கடந்து போயிடவும் முடியாது, அப்படி எடுத்துக்கவும் முடியாது. நீங்களும் நம்ம பேட்டியில சொல்றப்ப முதல் தேர்தலில் 8% மேல விஜய்க்கு வாக்குகள் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நிச்சயமா, ஏன்னா அது வந்து என்னுடைய நம்பிக்கை மட்டும் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமீபத்தில் தமிழ்நாடு உளவுத்துறை எடுத்த சர்வேயில் விஜயினுடைய அரசியல் குறித்து வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு புள்ளி விவரம் வந்து அதுல இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அந்த அடிப்படையில தான் நான் சொன்னேன். அதே நேரம் ஜான ஆரோக்கியம் சொல்கிற இந்த கருத்தை நம்ம வந்து அலட்சியப்படுத்த முடியாது. ஏன்னா நீங்க வெளியில வந்து கட்சி வந்து பிரம்மாண்டமா தெரியும், உள்ளுக்குள்ள வந்து ஒரு கூடு மாதிரி பல்வேறு விஷயங்களை அரித்து கொண்டிருக்கும் போது அது பாத்தீங்கன்னா தேர்தலில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலனை தராது. ஸோ அந்த யதார்த்தத்தை தான் அவர் சுட்டி காட்டுறாரு. இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த பிரச்சனையினால் வந்து எலெக்ஷன்ல வந்து இது இவ்வளவுதான் ஓட்டுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை நீடித்தால் 2026 தேர்தலில் இதே சிக்கலோடு நீங்கள் சந்தித்தால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறாரு. அதை வந்து அதுக்கு முன்னாலேயே இவர்கள் சரி பண்ணிட்டாங்கன்னா இந்த நிலைமை வராது.